நாங்கள் செஞ்ச வாட்டர் குவாலிட்டி அனாலிசிஸோட இறுதி முடிவு. அதில் வெல் வாட்டர் மட்டும்தான் குடிக்க உகந்ததாக இருக்குது, அதாவது கிணத்து தண்ணி. அதோட pH மதிப்பு 6.5 இருக்குது. கலர் வந்து கலர்லெஸ். ஆர்டர் வந்து மெட்டாலிக் ஸ்மெல்லில் இருக்குது. அதோட டர்பிடிட்டி வந்து கிளியர் வாட்டர். உயிர் வேதி ஆக்சிஜன் தேவை வந்து 2 mg/L இருக்குது. டிஸ்வால்வ் ஆக்சிஜன் வந்து 1 mg/L இருக்குது. டிடிஎஸ் டோட்டல் டிஸ்வால்வ் சாலிட் 400 mg/L இருக்குது. அதோட டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. சரிப்பா, டோட்டல் டிஸ்வால்வ் சாலிட்னா என்னப்பா? நீரில் கரைந்துள்ள அயனிகள். அயனிகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருந்தால் நம்ம குடிக்க உகந்த நீர் அது? 200 mg-லேருந்து 800 mg. ஓகே. அது கிணத்து தண்ணியில் எவ்வளோ இருக்கு? கிணத்து தண்ணியில் 400 mg/L இருக்குது. மற்ற தண்ணிலாம் அது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? கம்மியாக தான் சார். ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், ஆனால் அதை குடிக்க யூஸ் பண்ணலாமா? மற்ற தண்ணிலாம் யூஸ் பண்ணலாம் சார். அது என்ன பண்ணணும், பியூரிஃபை பண்ணிவிட்டு மினரல்ஸ் ஆட் பண்ணிட்டு குடிக்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இயற்கையில் நமக்கு கிடைக்கிற தண்ணி எந்த தண்ணி பெஸ்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர்? வெல் வாட்டர். வெரி குட். சரி, கிணற்றுல ஏன் ஆக்சிஜன் டிசால்வ்டு கம்மியாக இருக்கு? கிணற்றோட ஆக்சிஜன் படும்பரப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் கரையும் திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கிணற்று தண்ணியில் டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்லியிருக்கிற? டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ். அது கிணற்று தண்ணியின் மேல் பகுதியில் இருக்கிறது 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆனால் கிணற்றின் ஆழமான பகுதிக்கு போனால் அந்த வெப்பநிலை என்ன காரணம்? மற்ற தண்ணியில் அழுத்தம் அதிகம் இருக்கிற வாய்ப்பு கம்மி. வெரி குட்.